செல்போன் நம்பரை மாற்றிவிட்டு வங்கியில் அப்டேட் செய்யாமல் இருந்தவரின் கணக்கிலிருந்து நூதனமாக பணத்தை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி நடந்தது எப்படி? சேலத்தைச் சேர்ந்தவர் 43 வயது செந்தில்குமார். இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை ஆரைபுரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தார். அப்போது சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள HDFC வங்கியில் சாலரி கணக்கு தொடங்கியுள்ளார். பின் கடந்த 2009ஆம் ஆண்டு பணி மாறுதல் காரணமாக அமெரிக்கா சென்று பணிபுரிந்து வந்த போதிலும் செந்தில்குமார் அதே வங்கி கணக்கை பயன்படுத்தி வந்துள்ளார். கடந்த ஆண்டு சேலத்தில் உள்ள செந்தில்குமாரின் வீட்டுக்கு தவணை பணம் கட்டச் சொல்லி HDFC வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அது குறித்து அமெரிக்காவில் உள்ள செந்தில்குமாருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து வங்கி நிர்வாகத்திடம் அவர் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது 3 லட்சம் கடன் தொகையும் கிரெடிட் கார்டு பயன்படுத்திய வகையில் 1,66,000 ரூபாயும் கட்டும்படி கூறினர். இதை கேட்ட செந்தில்குமார் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார். தாம் கடன் பெறவில்லை என்றும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தவில்லை என்றும் அடித்து கூறினார். அதை வங்கி நிர்வாகத்தினர் ஏற்கவில்லை. நீங்கள் கடன் பெறாமலும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாமலும் எப்படி உங்கள் கணக்கில் கடன் நிலுவை காட்டுகிறது என எதிர்கேள்வி கேட்டனர். இதனால் குழப்பத்தில் ஆழ்ந்த செந்தில்குமார் உடனடியாக இணையதளம் மூலம் வங்கி கணக்கை ஆய்வு செய்தார். அப்போது தனது பெயரை பயன்படுத்தி வேறு யாரோ ஆள் மாறாட்டம் செய்து வங்கியிலிருந்து மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தார். எனவே மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க NRI செல் மூலம் சென்னை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2006இல் துவக்கப்பட்ட வங்கி கணக்கில் அப்போது செந்தில்குமார் பயன்படுத்திய செல்போன் எண் இடம்பெற்றுள்ளது. அதன் பின் அமெரிக்கா சென்ற செந்தில்குமார் அந்த செல்போன் நம்பரை பயன்படுத்தாமல் இருந்துள்ளார். அதிக நாட்கள் பயன்பாடில்லாத அந்த நம்பரை குறிப்பிட்ட செல் நிறுவனம் அந்த நம்பரை பயன்பாட்டிலிருந்து நீக்கியதோடு அந்த எண்ணை வேறொரு நபருக்கு வழங்கியது தெரியவந்தது. அது பற்றி அறிந்த போலீசார் அந்த செல்போன் எண்ணை தற்போது பயன்படுத்தி வரும் ஆம்பூரைச் சேர்ந்த ராஜ்கமல் என்ற நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். 2 முறை சம்மன் அளித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தனக்கும் இந்த மோசடிக்கும் சம்பந்தம் இல்லை என போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து செந்தில்குமார் பெயரில் கடன் பெற்ற நபரின் வங்கி ஆவணங்களை ஆம்பூர் HDFC வங்கியிலிருந்து வாங்கி சோதனை செய்ததில் ராஜ்கமல் தான் ஆள்மாறாட்டம் செய்து மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜ்கமலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்தில்குமார் பயன்படுத்திய செல்போன் நம்பர் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த செல்போன் நம்பரை ராஜ்குமார் எதேச்சையாக வாங்கியுள்ளார். இந்நிலையில் ராஜ்கமல் 2020ஆம் ஆண்டு ஆம்பூரில் உள்ள HDFC வங்கியில் 3 லட்சம் கடன் வேண்டி விண்ணப்பித்துள்ளார். அந்த செல்போன் எண் செந்தில்குமாரின் மயிலாப்பூர் HDFC வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்ததால் மயிலாப்பூர் வங்கியிலிருந்து செந்தில்குமார் என நினைத்து ராஜ்கமலுக்கு கால் செய்து வங்கி கடனுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா என கேட்டிருக்கிறார்கள். முதலில் சற்று தயங்கிய ராஜ்குமார் பின்னர் ஆம் என கூறியதோடு அது தொடர்பான போலி ஆவணங்களை ஆம்பூர் கிளையில் தாக்குதல் செய்துள்ளார். அதன் பேரில் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் என்பதும் அதன் பிறகு அதே கிளையில் கிரெடிட் கார்டு வாங்கி அதில் 9 முறை ரூபாய் 1,60,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியுள்ளதும் தெரியவந்தது. அதற்கான மாத தவணை பணத்தை செந்தில்குமாரின் வங்கி கணக்கிலிருந்து வங்கி எடுத்துள்ளதும் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அவரிடம் இல்லாததால் பணம் எடுக்கப்பட்ட விஷயம் செந்தில்குமாருக்கு தெரியாமல் இருந்து வந்ததும் விசாரணையில் வெளிப்பட்டது. வங்கி தரப்பிலிருந்து வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிய பின்பே மோசடி குறித்து செந்தில்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ராஜ்கமல் பொறியியல் படிப்பை பாதியில் நிறுத்தியவர் ஆவார். அவர் வேறு யாரையெல்லாம் இப்படி மோசடி செய்திருக்கிறார் என கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செல்போன் எண்ணை மாற்றினால் அது குறித்த தகவலை வங்கிக்கு தெரிவிக்காமல் மெத்தனமாக இருந்ததால் பல லட்சம் ரூபாயை இழக்க நேரிட்ட சம்பவம் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.